ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி குயிக் அண்ட் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், எப்படி நம்ம 1 ஹவரில் ரெடி பண்ண தோசை தான் இது. எப்படி சாஃப்டாக எப்படி தின்னாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? வாங்க இதை எப்படி நான் ரெடி பண்ணுறேன்றதை பார்க்கலாம். வீடியோவில் போய் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இது நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. குயிக் அண்ட் ஹெல்த்தியானது. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்காக நான் ஒரு டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுட்டேன். நல்லா கழுகி எடுத்துக்கலாம். இப்போ கழுகிட்டு வந்துட்டேன். வெறும் பச்சரிசி மட்டும் தான் ஊற வச்சோம். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தோசை மாவு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தோசை நாங்கள் நீர் தோசைன்னு சொல்லுவோம். இதை நம்ம தண்ணி விட்டு அரைச்சா தண்ணியாக தான் இருக்கும். நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி இருக்காது. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இருந்த அரிசியும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அது கூடவே தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். அந்த அரை மூடி தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இது தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவிக்கு இதுக்குள்ள சூப்பராக இருக்கும். நம்ம இந்த கிரேவி சட்னி எதுவுமே இல்லாமல் டீயை கூடவே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டானது. இதை தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு ஊற்றுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு இன்னுமே ரொம்ப தோசை நல்லாயிருக்கும். இந்த நீர் தோசையை பொறுத்தவரை நம்ம மாவு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக வராது. அதனால் நம்ம தண்ணியாக தான் இருக்கணும். அதுக்காக இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு மூடி கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எப்படி நெக்ஸ்ட் தோசை ஊற்றுறோன்றதையும் பாருங்கள். நார்மல் தோசை மாதிரி இல்லை. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம தோசைக்கல் வச்சு நம்ம ஒரு கரண்டி எடுத்து ஃபுல்லாக அந்த கார்னர் ஃபுல்லாக ஃபஸ்ட் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாக இருக்கும். அப்போ தான் இந்த தோசை இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஊற்றினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நம்ம டபுள் சைடும் வேக வைக்க போகிறதில்ல, அதனால் மூடி வச்சிடலாம். அப்போ நம்ம டபுள் சைடும் நமக்கு வெந்து கிடைக்கும். பார்த்திங்களா, எவ்வளோ கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா? இப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம அதே மாதிரி தோசை ஊற்றிடலாம். ஃபஸ்ட் கார்னர் கவர் பண்ணிட்டாவே நமக்கு தோசை கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் கூட தோசைக்கல்லில் ஒட்டாமல் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தோசை எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்களா? ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பேப்பர் மாதிரி இருக்குல்ல. சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னி சாம்பார் வேணுன்றது இல்லை, சும்மாவே சாப்பிடலாம். நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் கிரேவி கூட எடுத்துக்கிட்டோம். ரொம்ப டேஸ்டியானது. சிக்கன் கிரேவி கட்டஞ்சாயை வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம தோசை ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.